1980 வருஷம் மே மாசம் 16ஆம் தேதி வெளியான ஒரு சுவாரஸ்யமான தமிழ் சினிமா தான் யமனுக்கு யமன். இந்த படத்தை புகழ்பெற்ற இயக்குனர் டி யோகானந்த் அவர்கள் இயக்கியிருந்தாரு. நம்ம நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், அப்புறம் நடிகை ஸ்ரீபிரியா 2 பேரும் முக்கியமான வேடங்கள்ல நடிச்சிருந்தாங்க. இது 1977ஆம் வருஷம் தெலுங்குல வெளிவந்து பெரிய வெற்றி பெற்ற யமக கோல் அப்படிங்கிற படத்தோட தமிழ் மறுஆக்கம், அதாவது ரீமேக் படம். ஆனா இந்த படம் திரையரங்குகள்ல வெளியானப்போ எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை பெறாம பெட்டி படுக்கையை சுருட்டிக்குச்சுன்னு தான் சொல்லணும். அதாவது வசூல் ரீதியா இது தோல்வி அடைஞ்ச ஒரு படமா மாறுச்சு. ஆனாலும் இதுல சொல்லப்பட்டிருந்த கற்பனை விஷயங்களும் நகைச்சுவையான காட்சிகளும் சிவாஜி கணேசன் அவங்களோட வித்தியாசமான நடிப்பும் இன்னைக்கும் பலரால பேசப்படுது. இந்த படத்தோட முழு கதையையும் இதுல இருக்கிற நல்ல விஷயங்களையும் குறைகளையும் பத்தி நாம விரிவா இந்த விமர்சனத்துல பாப்போம். இந்த படத்தோட கதை ஒரு அழகான கிராமத்துல தொடங்குது. அந்த ஊர்ல சத்யமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நேர்மையான லட்சியவாதியான இளைஞன் வாழ்கிறான். அவன் ஊர் மக்களோட நன்மையை மட்டுமே மனசுல வச்சு செயல்படுறவன். அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவருக்கான தேர்தல் வரும்போது சத்யமூர்த்தி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு போட்டியிடுறான். அவனுக்கு எதிரா அந்த ஊரோட மிகப்பெரிய பணக்காரனும் ஊழல்வாதியும் கொடூரமான பண்ணையாருமான ஆறுமுகம் போட்டியிடுறான். தேர்தல் முடிவுகள் வரும்போது ஊர் மக்கள் எல்லாரும் நேர்மையான சத்யமூர்த்திக்கு ஓட்டு போட்டு அவனை பஞ்சாயத்து தலைவரா ஜெயிக்க வைக்கிறாங்க. இதனால பண்ணையார் ஆறுமுகத்துக்கு சத்யமூர்த்தி மேல பயங்கரமான கோபமும் ஆத்திரமும் வருது. இது மட்டும் இல்லாம ஆறுமுகத்தோட அழகான பொண்ணு சாவித்திரியும் சத்யமூர்த்தியும் ஒருத்தரையொருத்தர் ஆழமா காதலிக்கிறாங்க. தன்னோட அரசியல் எதிரியாவும் தன்னோட பொண்ணை காதலிக்கிறவனாவும் இருக்கிற சத்யமூர்த்தியை பண்ணையாரால சுத்தமா சகிச்சுக்கவே முடியல. பஞ்சாயத்து தலைவரான அப்புறம் சத்யமூர்த்தி கிராமத்துல பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரான். ஏழை எளிய மக்களோட உரிமைகளுக்காக போராடுறான். பண்ணையார் ஆறுமுகம் செய்யற அநியாயங்களை தட்டி கேட்டு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா மாறுறான். சத்யமூர்த்தி உயிரோட இருந்தா தன்னால கிராமத்துல ஆதிக்கம் செலுத்த முடியாதுன்னு முடிவு செய்யற ஆறுமுகம் ஒரு கொடூரமான சதி திட்டம் போட்டு சத்யமூர்த்தியை ஆள் வச்சு படுகொலை செஞ்சிடுறான். ஆனா சத்யமூர்த்திக்கு மரணம் அப்படிங்கிறது ஒரு முடிவா அமையல. அது அவனோட புது பயணத்தோட தொடக்கமா மாறுது. இறந்து போன சத்யமூர்த்தியோட ஆவி முதல்ல தேவலோகத்துக்கு போகுது. அங்கே தேவர்களோட ராஜாவான இந்திரனை சந்திக்கிறான். இந்திரன் தேவலோகத்துல நல்லவன் போல நடிச்சுக்கிட்டு செய்யற சில போலித்தனமான காரியங்களையும் அநியாயங்களையும் சத்யமூர்த்தி தைரியமா தட்டி கேட்கிறான். இதனால கோபமடையும் இந்திரன் அவனுக்கு தண்டனை கொடுக்கிற விதமா அவனை நரகத்துக்கு தூக்கி வீசிடுறான். நரகத்துக்கு போன சத்யமூர்த்தி அங்கே அமைதியா போயிடல. அங்கே யமதர்மராஜன் கிட்ட வேலை செய்யற சித்திரகுதன் மற்றும் யமதூதர்கள் எல்லாரையும் ஒன்னு திரட்டுறான். அவங்களுக்கு குறைவான சம்பளமும் அதிக வேலையும் கொடுக்கப்படுறதை சுட்டிக்காட்டி அவங்க உரிமைகளுக்காக போராட ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்குறான். நரகத்திலேயே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி யமதர்மராஜனுக்கே சவால் விடுறான். சத்யமூர்த்தியோட இந்த சாமர்த்தியமான செயல்களையும் தைரியத்தையும் பார்த்து யமதர்மராஜன் வியந்து போறான். நரகத்துல நடக்கிற இந்த கலவரத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் கொஞ்சம் ஓய்வை எடுக்கவும் யமதர்மராஜன் விரும்புகிறான். சத்யமூர்த்தியோட நியாயமான பேச்சை கேட்டு மனம் மாறும் யமதர்மராஜன் அவனுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை வழங்குறான். அதாவது சத்யமூர்த்திக்கு மறுபடியும் பூலோகத்துக்கு போய் வாழக்கூடிய வரத்தை கொடுக்கிறான். மறுபடியும் பூலோகத்துக்கு உயிரோட திரும்பி வர்றா சத்யமூர்த்தி தன்னோட காதலி சாவித்திரியை அடையவும் தன்னை ஏமாற்றி கொலை செய்த கொடூரமான பண்ணையார் ஆறுமுகத்துக்கு தகுந்த பாடம் புகட்டவும் திட்டம் போடுறான். இறுதியில் தன்னோட அறிவு கூர்மையாலும் சாதுரியத்தாலும் ஆறுமுகத்தோட சதி வேலைகளை மக்கள் முன்னாடி தோலுரித்து காட்டி அவனுக்கு தக்க தண்டனையை வாங்கி தந்து சாவித்திரியோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்கிறான். இதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வசூல் ரீதியா ஜெயிக்கலனாலும் இதுல பல சுவாரஸ்யமான நல்ல விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. சத்யமூர்த்தியாகவும் நரகத்துல யமனுக்கே சவால் விடும் கதாபாத்திரத்திலும் சிவாஜி கணேசன் மிகச்சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு. கிராமத்து தலைவரா வரும்போது அவரோட கம்பீரமும் காதலியோட இருக்கும்போது காட்டுற மென்மையும் நரகத்துல தொழிற்சங்கம் அமைச்சு பேசுற இடத்துல அவரோட வசன உச்சரிப்பும் ரசிகர்களை ரொம்பவே கவரும். பூலோகத்துல நடக்கிற அரசியலையும் மேலோகத்துல நடக்கிற கற்பனை விஷயங்களையும் கலந்து சொன்ன விதம் ரொம்பவே புதுமையா இருந்தது. குறிப்பா நரகத்துல போய் யமதூதர்களுக்கு தொழிற்சங்கம் அமைக்கிற காட்சி அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை புரட்சியா பார்க்கப்பட்டது. காதலியாக வரும் ஸ்ரீபிரியா தனக்கு கொடுக்கப்பட்ட வேடத்தை ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் செஞ்சிருப்பாங்க. சிவாஜி கணேசனுடன் அவங்களுக்கான காதல் காட்சிகளும் பாடல்களும் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். படத்தில் யமதர்மராஜன் மற்றும் சித்திரகுதன் கதாபாத்திரங்களுடன் சேர்ந்து சிவாஜி கணேசன் செய்யும் கலாட்டாக்கள் சிரிப்பை வரவழைக்கும்.
தேவதாசிகளின் நடனமும் நரகத்தில் நடக்கும் கூத்துகளும் ரசிகர்களுக்கு நல்ல பொழுதுபோக்காக அமைந்தது. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல தோற்று போனதுக்கு சில முக்கியமான காரணங்களும் குறைகளும் இருந்தது. தெலுங்குல என்.டி. ராமராவ் நடிச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்ற யமக கோல் படத்தோட அச்சசலான நகலா இந்த படம் உருவாக்கப்பட்டது. ஆனா தெலுங்கு ரசிகர்களின் ரசனைக்கும் தமிழ் ரசிகர்களின் ரசனைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. தெலுங்குல செட் ஆன சில விஷயங்கள் தமிழ்ல ரொம்ப செயற்கையா தெரிஞ்சது. செயற்கையான செட் அமைப்புகள், கம் மற்றும் நரகம் அப்படின்னு காட்டப்பட்ட இடங்கள் எல்லாமே ரொம்ப மலிவான நாடக செட் போல இருந்தது. கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் இல்லாத அந்த காலத்துல இன்னும் கொஞ்சம் கவனமா செட் அமைப்புகளை செஞ்சிருக்கலாம். அது ரசிகர்களுக்கு ஒரு சினிமா உணர்வை தராம நாடகம் பாக்குற உணர்வை தந்தது. படத்தோட இரண்டாம் பாதியில நரகத்துல நடக்கிற காட்சிகள் ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டே போற மாதிரி இருக்கும். ஒரே மாதிரியான நகைச்சுவை காட்சிகள் திரும்ப திரும்ப வர்றதுனால சில இடங்களில் ரசிகர்களுக்கு சலிப்பு ஏற்பட்டது. இசை அமைப்பாளர் கே.வி. மகாதேவன் இசையமைத்திருந்தாலும் பாடல்கள் எதுவும் மனதில் நிலைத்து நிற்கும்படி பெரிய ஹிட் ஆகவில்லை. கதையின் ஓட்டத்திற்கு சில பாடல்கள் தடையாகவும் அமைந்தன. சுருக்கமா சொல்லணும்னா யமனுக்கு யமன் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான முயற்சியாக உருவான கற்பனை நகைச்சுவை படம். சிவாஜி கணேசன் அவங்களோட தீவிரமான ரசிகர்களுக்கும் பழைய காலத்து கற்பனை படங்களை விரும்பி பார்ப்பவர்களுக்கும் இந்த படம் கண்டிப்பா ஒரு நல்ல பொழுதுபோக்கு அனுபவமா இருக்கும். வியாபார ரீதியா தோற்றிருந்தாலும் தமிழ் சினிமாவில் நரகத்தை பின்னணியாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு அரிதான முயற்சிகளில் ஒன்றாக இது என்றென்றும் நினைவுகூரப்படும்.